மாண்புமிகு உறுப்பினர் மல்லவி. மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, இவனுங்க எவ்வளவு ஒரு கேவலமான ஜென்மங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரு வீடியோவை எடுத்துக்காட்டு, புரியுதா? அதுல இருக்க அத்தனை பேருமே ஒரு கேவலமான ஜென்மங்கள், கொஞ்சம் கூட ஒரு வெக்கமே இல்லாம இந்த மாதிரி பண்றானுங்க. ஏற்கனவே இந்த சோபா பேரவைன்னு சொல்லிட்டு நடத்துறீங்கல்ல, அந்த நடத்தினதுல உதயநிதி அவர்கள் ஓடினார, அது இருக்குதா? இருக்காது. எப்படி இருக்கும்? அதையும் வைக்க வேண்டியதானே. பார்ட்டி ஃபண்டுன்னு ஒருத்தர் சொன்னதுக்கு அப்புறம் ஓடினார்ல, அதை இதுல ஆட் பண்ண வேண்டியதானே. எப்படி பண்ணுவீங்க? நீங்க தான் கொத்தடிமைகளாச்சு, பியூர் கொத்தடிமைகள்ல. மக்களுக்கு நல்லது செய்றோம்னு சொல்லிட்டு நல்லதுதான் நாங்க சொல்றோம், நல்லதுதான் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு முட்டு கொடுக்குற ஆட்கள்லாம், முட்டிலேயே முரட்டு கொடுக்கறதுல இந்த கொத்தடிமைகளை தவிர வேற எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு பெண்மையை நீங்க கேவலப்படுத்துறீங்க, எனக்கு புரியல. ஒரு அம்மா சரி கொண்டு வராங்க, குழந்தைய கொண்டு வராங்க, ஓகே. இப்ப இதுல அதுல என்ன நடந்துருச்சு? அதை ட்ரோல் ஆக்குற அளவுக்கு உங்களுக்கு என்ன, உங்களுக்கு அப்படி என்ன ஒரு வன்மம்? இந்த மாதிரி கொண்டு வர்றதுக்கு என்ன வன்மம்? அந்த அம்மா சரி ஒரு குழந்தைய பெற்று கொண்டு வராங்க, சரி ஓகே, 7 நாள்லயோ 10 நாள்லயோ அவங்க கொண்டு இந்த மாதிரி கொண்டு வெளியே வராங்க, அதனால ஒரு இன்ஃபெக்ஷன் ஏதாவது பாஸ் ஆகலாம் அப்படின்னு சொல்றதால ஒரு கருத்து இருக்குது. ஏமா இந்த மாதிரி கொண்டு வராதீங்க, இந்த மந்த குழந்தைக்கு ஏதாவது, ஏன்னா ஒரு சில பேர் இப்ப படும்போது அவங்களோட மூச்சு காத்துல கூட ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால இந்த மாதிரி கொண்டு வராங்க, நீங்க கொஞ்ச நாளைக்கு நீங்க ரெஸ்ட்ல இருங்க, அந்த மாதிரி நீங்க ஒரு கருத்தை பதிவிடுறீங்கன்னா அதுக்கு நம்ம ஆதரவு கொடுக்கலாம். சரி ஓகேங்க, அவங்க சொல்றதும் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். பட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இதை வச்சு நீங்க ட்ரோல் பண்றீங்கன்னா நீங்க எவ்வளவு ஒரு கேவலமான ஜென்மங்கள்னு சொல்லிட்டு எனக்கு புரியுதா எனக்கு? அதாவது எதை கூட எதை கம்பேர் பண்ணணும், எதை வச்சு ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத தற்குறிகள்லாம் இருந்துக்கிட்டு நீங்க தற்குறிகளை பத்தி பேசுறீங்க. நீங்க அதாவது பியூர் தற்குறி யாருன்னு பாத்தீங்கன்னா இதுதான். சாம்பிஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா இதுதான். ஒருத்தன் சாம்பி வச்சு பாட்டு படிச்சான், கடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. பியூரானது நீங்க தான், பியூர் வெஜ்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பியூரான கொத்தடிமைகள் நீங்க தான். வி ஆர் ப்ரௌட் கொத்துஸ் நீங்க தான் பியூர். வேற ஏதாவது சொல்லிட போறேன், வேணாம் விட்டுருங்க. போட்ட பாவத்துக்கு கரண்ட் இல்லாம தூங்குறோமே, நீங்க எதுக்கு விசில் ஊதியவர்கள் ஆட்டிக்கொண்டிருக்கிறார்கள்? சிரிச்சு வாழ்க்கை வாங்கி விட்டு போறீங்க. விசில் ஊதியவர்கள் விசிறியை ஆட்டிக்கொண்டிருக்கிறார்கள். காத்து வந்தாங்க தூங்குவாங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. விசில் ஊதியவர்கள் விளக்கு பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆமா, விசில் ஊதியவர்கள் விளக்கு பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா மின்வெட்டு காரணமாக மின் விளக்கை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சரிங்களா? இனிமே மறுபடியும் சொல்றேன், ஒரு பொழுதும் தமிழ்நாடு விசில் ஊதாது. உள்ளாட்சியிலும் சரி, அடுத்த ஒரு எம்பிலுமே சரி, நீங்க இன்னைக்கே கூட பிளான் போடுங்க, இல்ல 4 வருஷம் முன்னாடி கூட பிளான் போடுங்க, பாத்துருவோனே இது உதயநாத் தம்பிங்களா இல்ல சிஎம் தம்பிங்களா பாத்துருவோனே. விசில் ஊதுறாங்க, ஊதாம போறாங்க, அது 2வது பட்சம். ஓகேவா? நீங்க என்ன பண்ணீங்கடா கொத்தடிமைகளா? உட்கார்ந்துட்டு ஸ்டேஜ்ல நீ என்ன பேசிட்டு இருக்கிறா? உனக்கு இவ்வளவுதான்டா மரியாதை, நீ என்ன பேசுறா? அதாவது மின் விளக்குகள் எரியல, அதனால எல்லாரும் இதை பிடிச்சிட்டு இருக்காங்க, எல்லாரும் வந்துட்டு காத்து வீசிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. நீ அதை விட்டு நீ ஒரு மீனிங்கை வச்சு நீ உட்காந்து பேசுறான்னா சரி, ஒன்ன சொல்லி என்னவா பிரச்சனை? உங்களோட மிகப்பெரிய தலைவர்களே அப்படிதான் உட்காந்து பேசுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒன்னெல்லாம் சொல்லி வேஸ்டா? நீ அந்த வழியில வந்தவன் தானே அப்படின்னு இருக்கும்போது உன்னை பத்தி பேசி நாங்க எடையை குறைச்சிக்க விரும்பல. ஒண்ணு என்னன்னா, அங்க வச்சுக்கிட்டு இந்த குழந்தைய கொண்டு வந்துட்டாங்க, அந்த பல்லவி குழந்தைய கொண்டு வந்துட்டாங்க, கேவலமான ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதை நக்கல் நயாண்டி தினம் பண்றீங்க. இங்க என்ன ஒருத்தனா ஸ்டேஜ் கிடைச்சோன்னா என்னனாலும் பேசலாம்னு சொல்லிட்டு குறைக்கிறது அங்க இருந்துகிட்டு. ஏன்னா 200 ரூபா கொடுத்தா 200 ரூபாய்க்கு தகுந்த மாதிரி பேசுங்கடா. அதுக்கு மேல நீங்க என்னடா பேசி என்ன கிழிக்க போறீங்க? எனக்கு புரியல. நீ இப்போ பேசுனால நீ அங்க வேற ஏதாவது பேசுறியா? விஜயனாவை கடிக்கணும், அதை மட்டும் தான் உனக்கு வேலை கொடுத்துட்டாங்க, பிடிச்சி கடின்ட்டு. அவர் நீ என்னதான் கடிச்சாலும் அவர் அங்க ஜெயிச்சுட்டு தான் இருக்கிறாரு. நீ கடைசி வரைக்கும் கடிச்சுக்கிட்டு குறைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு ஸ்டேஜ் கிடைச்சா என்னனாலும் பேசலாம், வாய்க்கிலேயே பேசலாம். உன்னெல்லாம் எப்படி என்ன சொல்ற, என்ன வார்த்தையால பேசுறது? ஏன்னா நீ தான் கேவலமா பேசிட்டு இருக்கிறிய, வேற என்ன ஒன்னும் வார்த்தையான பேசுறது? உதயனா தம்பிடா, நீ கடைசி வரைக்கும் தம்பியா தான் இருக்க போறா, வேற ஒண்ணும் பண்ண போறது இல்ல. திமுக காரனுக்கு வெற்றி தோல்விலாம் சுச்சுப்பி மேட்ரு. அவன் ஜெயிச்சாதான் நியூஸ், அவன் தோக்குறதுலாம் அது ஒரு சிம்பிள் மேட்ரு. அவன் தோத்துக்கிட்டு கூட இருப்பான், கடைசி வரைக்கும் தோத்துட்டே இருப்பான். ஜெயிக்கவே இல்லைனாலும் அவன் கடைசி வரைக்கும் வீட்டுக்கு வந்து நின்று, என்ன ரேஷன் கார்டு வந்துருச்சா, ரேஷன் பொருள் ஒழுங்கா போடுறாங்களா, என்ன விஓ ஆபீஸ் போறேன், நீ சர்டிபிகேட் வாங்கிட்டியா அப்படின்னு திமுக காரன் வந்து நிப்பான். அவனுக்கு வெற்றி தோல்வி ஒரு மேட்ரு இல்ல. என் கவலையும் அவனை பத்தி கிடையாது. கரெக்ட் தான். விஓ ஆபீஸ்ல போனீங்களா, போய் வாங்கினீங்களா, பாத்தீங்களா, எதுக்கு? இதுக்கா இருக்கலாம். ரேஷன் கடைக்கு போனீங்களா, எதுக்கு? ரேஷன் பொருள் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுல ஒரு 10 கிலோ அடிச்சுட்டு போயிடலாம். அப்படி சொல்லலாம், அப்படின்னு சொல்லலாம்ல. நடந்துச்சுன்னு சொல்ல வரலாங்க, அப்படி நடக்கலாம்லங்கன்னு தான் சொல்ல வரேன். புரியுதா? குற்றச்சாட்டு வைக்கல, அப்படின்னு நடக்கலாம்ல, அப்படிதான் சொல்ல வரேன். ஏண்டா
தோக்குறதெல்லாம் சுஜிபி, நாங்க தோத்தா நாங்க கவலைப்படுற ஆளா, நாங்க மீண்டு வரும் சொல்லி அப்ப ஏன்னா ஸ்டேஜா கடந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறீங்க? ஸ்டேஜா கடந்து அழுதுட்டு கிடக்குறீங்களா? எதுக்கு நீ நீ அப்ப நீ ஒரு நல்ல அரசியல் எடுத்து வை, நீ அதை விட்டுட்டு இருந்துகிட்டு எங்க பார்த்தாலும் ஒப்பாரி. கல்யாணம் முக்கியமா பாத்தீங்கன்னா கல்யாண வீட்டுல ஒப்பாரி வச்சிடுறாங்க. எனக்கு புரியல. முன்னாடி எல்லாம் வந்து தாலி கட்டணும்னா இந்த மாதிரி அரசியல் ஃபங்க்ஷன்ல இந்த மாதிரி தாலி கட்டுறாங்க, அரசியல் தலைவர்கள் வராங்கன்னா சரி அவங்க வந்து தாலி எடுத்து கொடுத்து தாலியை கட்டிட்டு அவங்க ஒரு மணமக்களை வாழ்த்திட்டு போறாங்க, அந்த மாதிரி நினைச்சுக்கலாம். பட் இப்ப எப்படி இருக்குன்னா நல்ல நேரம் வர்றதுக்குள்ள தாலியை கட்டுன்னு சொல்றதுக்கு பதிலா இப்ப எப்படி சொல்லணும்னா நல்ல நேரம் வர்றதுக்குள்ள தாலியை கட்டி முடிச்சிடுங்க, இல்லைன்னா வந்து நம்ம ஸ்டாலின் அவர்கள் வந்துருவாரு, வந்து பேச்ச போட்டு கொன்னுருவாரு, ஒப்பாரி ஸ்டார்ட் ஆயிரும், அந்த மாதிரி கதை கொண்டு வந்துட்டாங்க. எப்பா புரியலப்பா, உங்க ஆட்டம் இருக்குது, தோத்துட்டீங்களா சரி ஓகே, ஆனா நீங்க அழுவுல நீங்க ஒப்பாரி வைக்கிறதுல அப்படி என்ன எனக்கு புரியல. உங்களுக்குள்ளே ஒரு ஆனந்தமா இருக்குதா கிடைக்கிற ஸ்டேஜ்ல எல்லாம்? சுஜிபின்னு சொல்றா, நாங்க கவலைப்படுற ஆள், அப்ப ஏன்டா ஒப்பாரி வச்சுட்டு இருக்கிறீங்க? கிடைக்கிற ஸ்டேஜ்ல எல்லாம் ஒப்பாரி. முக்கியமா பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல பயங்கர ஒப்பாரி, சின்னதா துரும்பு அசைஞ்சா கூட ஒப்பாரி. எப்பா ஒப்பாரி வைக்கிறதுல உங்களுக்கு ஒரு போட்டி வச்சுன்னு வச்சுக்கலாம், வேர்ல்டு லெவல்ல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மெடல் உங்களுக்கு தான்டா. டிஎம்கேல இருந்து எந்த கொத்தடிமையை கொண்டு விட்டாலும் உங்களுக்கு தான். தலைவனை பத்தி தலைவன் இல்ல நடிகர்னே வச்சுக்கலாம், அந்த தலைவன்ற பேருக்கு அருகதை வேணும்ல, அது வேண்டாம். அப்படிப்பட்ட ஒருத்தரை பற்றி விமர்சிப்பதற்கு தலைப்போனுதான் கேடுங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. நல்லவே அந்த தலைப்பை அண்ணன் சொல்லல, ஆனாலும் பேசிட்டேன். இப்படிப்பட்ட தலைவர்கள் இருந்தார்கள். ஒரு பக்கம் சின்ன பசங்களை எல்லாம் சும்மா பாட்டு போட்டு கெடுத்துட்டு இருந்தது மத்தியில எங்களுடைய அண்ணன் இளைஞர் அணியின் அண்ணன், எங்களுக்கு எப்பயுமே அண்ணனா இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் கண்டெடுக்கப்பட்ட இளம் பேச்சாளர் அப்படின்ற பேரும் ஒரு அடையாளமும் எனக்கு கொடுத்தது என்றார். அதாவது தலைவன் சொல்றதுக்கு தகுதி இல்லையா? ஐயோ புரியலையே எனக்கு. இதெல்லாம் சொல்றத பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா உதயநிதி அண்ணனா தான் சொல்லிட்டு இருக்காங்க போல, ஸ்டேஜ் மாதிரி உட்காந்து அக்கா பேசிட்டு போல அப்படிதான் நினைச்சேன். லாஸ்ட்ல பார்த்தா அதான் தெரியுது நம்ம விஜயண்ணாவை பத்தி பேசியிருக்காங்க. சரி ஓகே, நீ விஜயண்ணா பத்தி பேசுறதெல்லாம் பிரச்சனை இல்லை, பட் என்ன பிரச்சனை அப்படின்னா நீங்க சொன்னதெல்லாம் அப்படியே உதயநிதி அண்ணனை பத்தி பேசுன மாதிரிதான் இருக்குது. புரியுதா? அவரு எங்க இருந்து வந்தாரு? சினிமால இருந்து வந்தாரு. என்ன பண்ணிட்டு வந்தாரு? அங்கேயும் பல பாட்டுகள், எம்புட்டு இருக்குது ஆசை அப்படிலாம் பாட்டு படிச்சுதான் உள்ள வந்தாரு. பேசுனா இங்க நிறைய பேசலாம், புரியுதா? ஒருத்தன் ஸ்டேஜ்ல உட்காந்து கொக்கோ கோலா ப்ரௌனு கலரா, என் அக்கா பொண்ணு அதே கலரான்னு ஒருத்தன் உட்காந்து பேசிட்டு இருக்கான். அப்படி பேசணும்னா உங்க நொன்ன என்ன பண்ணிட்டு வந்தாருன்னா இங்க பேசலாம், புரியுதா? அதை தெரிஞ்சுட்டு இங்க உட்காந்து பேசணும். ஸ்டேஜ் கிடைச்சா என்னனால வாய்க்கிலேயே பேசலாம்னு சொல்லிட்டு ஜூலியக்கா மாதிரி பேசக்கூடாது, அளந்து பேசணும், வார்த்தையை அளந்து பேசணும், புரியுதா? உங்க அண்ணன் இன்னும் எதிர்கட்சியாத தலைவரா தான் இருக்கிறாரு, அதுவும் ஒழுங்கா இல்ல, ஓடிடுறாரு. பார்ட்டி ஃபண்டுன்னு வாயை எடுத்தாலே பிச்சுக்கிட்டு ஓடிடுறாரு. நல்லா கேட்டுக்குங்க, புரியுதா? அதே மாதிரி இங்க அவர் ஒருத்தர் வந்து நின்னாரு, ஜெயிச்சுட்டாரு, ஓகே, திருவத்தூர்ல இருந்து வந்தாரு, ஓட்டு போட்டாங்க, அதெல்லாம் ஓகே தான். சின்ன பசங்களுக்கு பாட்டை போட்டு ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களே, அப்படி பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு 200 ரூபா கொடுத்து ஏமாத்திட்டாங்க. என்னத்த பண்றது, என்னத்த சொல்றது அப்படின்னு தான் இருக்குது. சரி விட்டுருங்க, அதெல்லாம் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு அப்படி சிரிச்சு ஓரமா நின்று சிரிச்சுட்டு அப்படி கை தட்டிட்டு கீழே பாதி பேர் கிளம்பி போயிருப்பாங்க. அப்பவே அதுல இந்த அக்கா பேசுன்னு பாதி பேர் மறந்துருப்பாங்க. பட் நம்மளும் அதே மாதிரி அதுல வந்து பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு என்ன அழகா அந்த அக்கா பேசுதுன்னு சொல்றதுக்கு பதிலா என்ன அழகா 200 ரூபா வாங்கிட்டு பேசுறது பாருங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு போயிடலாம். லாஸ்டா ஒண்ணு சொல்லிக்கிறேன். இங்க திரைத்துறையில இருந்து வந்தாரு, ஜெயிச்சிட்டாரு, இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளை கெடுத்துதான் ஓட்டு வாங்கிட்டாரு, ஏமாத்திட்டாரு, ரீல்ஸ் ஆச்சு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. உங்களே மாதிரி ரீல்ஸ் போட்டுற, அதாவது ரீல்ஸ்ன்னு நான் சொல்ல முடியல ஒண்ணு சொல்றேன், இங்க நல்ல அரசியல் எடுத்து வைங்க. நான் திரும்பவும் சொல்லிட்டேன், திரும்ப இந்த மாதிரி கோமாளிகளை பேச விட்டுட்டு இருந்தீங்கன்னா இருக்கிறதும் பிச்சுக்கிட்டு போகும்போது வேற வழி தெரியாம தான் இருக்க போறீங்க, பாத்துக்கங்க. அதே மாதிரி திரைத்துறையில இருந்து வந்துட்டாரு, எனக்கு புரியல. திரைத்துறையில யார் யாரு அந்த குடும்பமே எங்க இருந்து வந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும், புரியுதா? திரைத்துறையில அவங்க எல்லாருமே ஒரு பங்கு இருந்திருக்குன்னு தெரியும். யார சொல்றேன்னா நம்ம கலைஞர் அவர்கள் குடும்பத்துல இருந்து நம்மளுக்கு எங்க அவங்க எல்லாம் எப்படி திரைத்துறையில இருந்து வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரியும். இங்க திரைத்துறை இல்லாம இங்க ஒரு கட்சி நடத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது வாய்ப்பு கம்மி தான், புரியுதா உங்களுக்கு? எம்ஜிஆர் எடுத்துக்கோங்க, ஜெயலலிதா அவர்களே எடுத்துக்கிடுங்க, இப்ப இருக்கிற நம்ம உதயநிதி அவர்களே எடுத்துக்கோங்க, எம்.கே. ஸ்டாலின் அவரை எடுத்துக்கிடுங்க, கலைஞரோ அவர்களே எடுத்துக்கோங்க. இப்படி கடைசியா நமக்கு வந்த அத்தனை பேருமே நமக்கு சினி ஃபீல்டுல இருந்து வந்த மாதிரி தான். ஏன்னா எல்லாருமே அவங்களோட திரைத்துறையில ஏதாவது ஒரு இதுல ஒண்ணு இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்க அதை பேசும்போது பார்த்து பேசுங்க, நமக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பேசுங்க. அதை விட்டுட்டு வாயில வந்ததெல்லாம் அடிச்சு விடுறது. ஒருத்தர் திரைத்துறையில இருந்து வந்தாரு, ஜெயிச்சாரு, ஓகே முடிஞ்சிருச்சு, நல்ல ஆட்சியை கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்ல போங்க, அவ்வளவுதான்.
அதை விட்டுட்டு இருந்துகிட்டு இப்போ எல்லாருக்குமே இங்க ஒரு வருத்தம் இருக்கு சார். ஓகே, ஒரு திரைத்துறையில இருந்து வர என்னாலப்பா எல்லாரும் சினிமால இருந்தே வராங்க, இங்க நிறைய பேர் போராடிட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் யாரும் வரமாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போச்சு எல்லாருக்கும் நிறைய வருத்தம் இருக்கும். ஓகே தான், அது எல்லா கட்சிக்குள்ளேயும் இருக்கதான் செய்யும். நம்ம இவ்வளவுக்குள்ள நம்ம பாடுபடுறோம், ஆனா பட் மக்கள் யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சுயேட்சையா சோசியல்ல உண்மையா உழைக்கிறவங்க இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் யோசிப்பாங்க, கரெக்டு தான். பட் இங்க தமிழ்நாடு மக்களுக்கு இங்க ஒரு ஃபேஸ் வேல்யூ ஒன்று இருக்குது. சினிமால இருந்து வந்து ஈஸியா ஜெயிச்சிடலாமான்னு கேட்டீங்கன்னா அது கஷ்டம், புரியுதா? எல்லாராலையும் ஜெயிச்சிக்க முடியாது. பட் இங்க ஒருத்தர் ஜெயிச்சிருக்காருன்னா அதுவே அபூர்வம். ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு, அவரை நம்பி இருக்காங்க, எல்லாரும் வீட்டுல ஒருத்தரா நினைச்சிருக்காங்க, அதனால ஓட் போட்டிருக்காங்க. பட் நீங்க இவிஎம் மிஷினை வச்சு ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு அதுக்குள்ள ஒரு உருட்டு அப்படி பார்க்கணும்னா 2021 உங்களை இவிஎம் மிஷினை வச்சு தான் ஜெயிக்க வச்சுச்சா?